இந்த இனிமையான பராஅத்துடைய இரவிலே இன்னும் ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ரூம் 21வது வசனத்திலே சொல்கிறான், வஜஅல பைனகும் மவத்ததன் வ ரஹ்மா. இந்த ஆயத்து மிக முக்கியமான ஒரு ஆயத்து. இந்த காலத்தில் நாங்கள் எல்லோரும் விளங்கி வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆயத்தாக இருக்கின்றது. சம காலங்களில் காதல், ஆண் பெண்கள் கலாச்சாரம் மிக சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. அவைகளெல்லாம் இன்று ஒரு தவறாக கூட கண்டுகொள்ளாத ஒரு சூழல் இன்று நம்முடைய பிரதேசத்திலே ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஆயத்துக்கு அல்லாஹ் முஃப்தி ஷஃபீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், எந்த ஆணும் பெண்ணும் மார்க்கத்தினுடைய முறைகளை பேணாது அவர்கள் காதலிப்பார்களோ, தொடர்பு கொள்வார்களோ, அது ஃபோனில் இருக்கலாம், மெசேஜில் இருக்கலாம், நேரடியாக இருக்கலாம், அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கும் அப்பால இவர்கள் காதலி செய்வார்களாக இருந்தால் அல்லாஹு தாலா அவர்களுடைய வாழ்க்கையில 2 நிலைமைகளை ஏற்படுத்துவார். ஒன்று, அவர்கள் இருவர்களுக்கும் இருக்க வேண்டிய, இறுதி வரைக்கும் இருக்க வேண்டிய அந்த அன்பு, அந்த காதலை, அந்த இன்பத்தை அல்லாஹு தஆலா உள்ளத்திலிருந்து எடுத்துருவார். திருமணம் முடித்து கணவன் மனைவியாக வாழ்வார்கள், மக்கள் எல்லோரும் வாழ்வதை போன்று விளங்கிக் கொள்வார்கள். ஆனால் மனைவியினுடைய உள்ளத்தில் கணவனை பற்றிய கோபம் இருக்கும், மனைவியினுடைய உள்ளத்தில் கணவனை பற்றிய கோபம் இருக்கும். ஒருவர் இன்னும் ஒருவருக்கு எதிரியாக, விரோதியாக வாழ ஆரம்பிப்பார்கள். இரண்டாவது சொல்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் மீறி எதனை நம்பி அவர்கள் காதலித்தார்களோ, தவறான தொடர்பை வைத்திருந்தார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் நம்பிய அந்த விடயத்தை அவர்களை விட்டு இல்லாமல் ஆக்கிவிடுவார். அழகை நம்பி காதலித்தாரா, அல்லாஹ் அந்த அழகை இல்லாமல் ஆக்கிவிடுவார். சொத்து செல்வத்தை நம்பி காதலித்தார்களா, அல்லாஹ் அந்த சொத்து செல்வங்களை இல்லாமல் ஆக்கிடுவான். பட்டம் படிப்பை வைத்து காதலித்தார்களா, அந்த பட்டம் படிப்பை வைத்து அல்லாஹு தஆலா இல்லாமல் ஆக்கிடுவான். மார்க்கத்தினுடைய முறைகள் பேணப்படாத ஒரு திருமண பந்தத்தில் இணைந்தால், ஒரு ஆணும் பெண்ணும் தொடர்பு வைத்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் இப்படியாப்பட்ட சோதனை உண்டாக்குவான். எனவே அன்பார்ந்த நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எல்லாரும் இந்த பராத்துடைய இரவிலே இருக்கிறோம். தௌபா செய்வோம், திருந்துவோம், அல்லா இடத்துல கண்ணீர் சிந்துவோம், அழுவோம், புலம்புவோம். அல்லாஹு தஆலாவுடைய அருளை கொண்டு எங்களுடைய பாவங்களை மன்னிப்பான்.